சலார் போன்ற நண்பர்களுடைய கதை. எபிசோட் 1. உண்மையான நண்பர்கள். ஒரு காலத்தில் நாகேந்திரபுரம் என்ற கிராமத்தில் நிறைய மனிதர்கள் பலவிதமான தொழில்களை செஞ்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தேவா என்கிற திருட ஒருத்தன் இருந்தான். தேவா ஊர்ல சுத்தும்போது ஏதாவது ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சா போதும், அன்னைக்கு ராத்திரியே அது தேவாவோட வீட்டுக்கு வந்தே தீரும். சொத்து அந்தஸ்து எல்லாமே இருக்கு, ஆனா ஒரே ஒரு ஆசைதான். நினைவு தெரிஞ்சதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அந்த திருடன் வரதராஜ பத்தி. பனைமரத்துக்கு தெரியாம பணங்கள்லையும் ரோஜா செடிக்கே தெரியாம ரோஜா பூக்களை திருடுவானா. எப்பவா இருந்தாலும் சரி, அந்த வரதராஜ ஒரு தடவையாவது பார்க்கணும். இப்படி எப்பவும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி பக்கத்து ஊரான சீதாராமபுரத்துல இருக்கிற வரதராஜனும் கூட இதே யோசனையில தான் இருப்பான். யாரோ தேவாவான், பாலுக்கே தெரியாம தயிரை திருடிடுவானா. அவனை ஒரு தடவையாவது கண்டிப்பா பார்க்கணும். அவனோட நான் பழகணும். அவன் எப்படியெல்லாம் திருடுறான்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி எப்பவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் மதியம் வேளையில ராகி கஞ்சி அப்புறம் திருட்டுத்தனம் செஞ்ச நாட்டுக்கோழி குழம்ப சாப்பிட்டு அதன் பிறகு கிளம்புனா வரதராஜு. இன்னைக்கு எப்படியாவது சரி, அந்த தேவாவை பார்த்தே ஆகணும். இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு கால்நடையா கிளம்புனான். அப்படி நடந்து நடந்து ஒரு ஆலமரத்துக்கிட்ட கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு அந்த மரத்துக்கிட்ட நின்னான். அந்த மரத்துக்கிட்ட கட்டுமஸ்தான உடம்போட தேவா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏங்க, கொஞ்சம் இடம் விடுறீங்களா? இப்படி கேட்டதும் தேவா கொஞ்சம் இடம் கொடுத்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் தங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வந்தாங்க. உங்க பேரு என்ன? என் பேரு தேவா, ஊரு நாகேந்திரபுரம். அப்படி சொன்னதும் தேடி போன ஒரு புதையல் கால்ல பட்ட மாதிரி வரதராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்ன வேலையா போறீங்க? அங்க வரதராஜன்னு ஒரு ஆள் இருக்காரு, அவரை பார்க்கணும். இப்படி தன்னோட மனசுல இருக்கிற வார்த்தைய சொன்னதும் வரதராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டான். 2 பேருக்கும் தெரியாமலேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறது புரிஞ்சுது. ஐயா, நீங்க ஊரு ஜமீன்தார் வீட்டுல திருட்டுத்தனம் செஞ்சீங்களாமே, அத பத்தி எல்லாரும் கதை கதையா சொல்றாங்க. இப்படி தனக்கு தெரிஞ்ச சில திருட்டுத்தனங்களை பத்தி தேவா கேள்வி கேட்பதும் வரதராஜு தனக்கு தெரிஞ்ச பதில்களை சொல்றதும் நடந்தது. நீங்க கடல்ல இருந்து படகையே திருடுனீங்களாமே, எப்படி செஞ்சீங்க ஐயா? இப்படி வரதராஜு கேள்வி கேட்டான். அப்படி 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதைய பகிர்ந்துகிட்டாங்க. இங்க பாருங்க வரதராஜ், நீங்க என்னோட வீட்டுக்கு வரணும். இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல தான் நீங்க தங்கணும். இப்படி சொன்னான். அதுக்கு வரதராஜு ஒத்துக்கிட்டு தேவா வீட்டுக்கு போனான். 2 பேரும் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒருத்தருடைய திருட்டுத்தனத்தை பத்தி இன்னொருத்தர் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க வரதராஜ், வாங்க சாப்பிடலாம். அப்படி சொல்லி தேவா வரதராஜுக்கு தன்னுடைய கௌரவத்தை காட்டலான்னு தங்கத்தட்டுல சாப்பாட்ட பரிமாறினான். ஏற்கனவே திருடனா இருக்கிற வரதராஜுடைய கண்ணு அந்த தட்டு மேல பட்டது. தேவாக்கு கூட இந்த விஷயம் புரிஞ்சது. இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது இந்த தங்க தட்டை திருடிடணும். இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டான். தேவாக்கு வரதராஜோட எண்ணம் புரிஞ்சது. அதுக்கப்புறம் தேவா பலகை மேல அந்த தங்கத்தட்டை வச்சான். வரதராஜு அதை பார்த்து, எனக்கு அந்த பலகை கீழே படுக்க போடுங்க. இப்படி சொன்னதும் தேவாக்கு வரதராஜோட எண்ணம் என்னன்னு புரிஞ்சது. அந்த பலகை மேலதான் தங்கத்தட்டு கூட இருக்கு. ஏற்கனவே திருடனா இருக்கிறதுனால ராத்திரி எப்ப வேணா திருடலான்னு தேவாக்கு தோணுச்சு. அந்த தங்கத்தட்டு நிரம்ப தண்ணி ஊத்துனான். கொஞ்சம் அசஞ்சாலும் தண்ணி கீழே செதறி தூக்கம் தெளியற மாதிரி எச்சரிக்கையா இருந்தான். கொஞ்சம் நடுராத்திரி ஆனதும்
வரதராஜு எழுந்து அந்த தங்கத்தட்டை பார்த்தான். ஓஹோ, தங்கத்தட்டு ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சிருக்கியா? இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு வரதராஜு அந்த தங்கத்தட்டுல கரித்துண்டுகளை போட்டான். அந்த கரித்துண்டு தங்கத்தட்டுல இருக்கிற எல்லா தண்ணியும் உறிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வரதராஜு அந்த தங்கத்தட்டை ஊர்ல இருக்கிற ஏரியில மறைச்சு வச்சான். அதுக்கு அடையாளமா ஒரு குச்சியையும் நட்டு வச்சான். உடனடியா போனா சந்தேகம் வரும்னு திரும்ப வந்து தேவா வீட்லயே படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே தேவாக்கு முழிப்பு வந்து எழுந்து பார்த்தான். அங்க தங்கத்தட்டு இல்ல. ஓஹோ, தட்டை திருடிட்டானா? இப்படி சொல்லிட்டு வரதராஜுவ பார்த்தான். வரதராஜுவோடைய உடை முட்டி வரைக்கும் நனைஞ்சிருக்கிறத கவனிச்சான். முட்டி வரைக்கும் தண்ணினா இது நம்ம ஊரு ஏரியா தான் இருக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டு தேவா ஏரிக்கிட்ட போனான். அங்க ஒரு குச்சி இருக்கிறத பார்த்து அங்க போய் பார்த்தா தங்கத்தட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தங்கத்தட்டை எடுத்துக்கிட்டு தேவா வீட்டுக்கு வந்தான். மறுநாள் காலையில வரதராஜு எழுந்து பார்க்கும்போது அங்க தங்கத்தட்டு இருந்தது. தேவா, உங்க வீட்ல 2 தங்கத்தட்டு இருக்கா? இல்லங்க, ஒண்ணுதான் இருக்கு. இது நீங்க ஏரியில மறைச்சு வச்ச தங்கத்தட்டு தான். அப்படி சொன்னதும் வரதராஜு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தருடைய திருட்டுத்தனத்தை பத்தி இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து திருட்டுத்தனங்களை செஞ்சு உயிர் நண்பர்களா மாறினாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட திரும்ப சந்திக்கலாம். வணக்கம்.